Good evening students, today we will see current affairs analysis dated from 30th July 2024. First article related to the Quad. ரீசெண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்க இருக்கு. நெக்ஸ்ட்டு மீட்டிங் வந்து டிசம்பரில் இந்தியாவில் நடக்க இருக்கு. சமிட் 2024க்கான மீட்டிங். ஸோ குவாடை பொறுத்த வரைக்கும் there are 4 countries: ஜப்பான், USA, இந்தியா, ஆஸ்திரேலியா. 4 கண்ட்ரீஸோட இந்த குவாட்ரிலேட்ரல் கண்ட்ரீஸ்னு பேர். தட் இஸ் ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா, USA. இது வந்து ஆக்சுவலாக 2004 கேம் as a partnership, not as a quad. Quad அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனாக கிடையாது. ஸ்டார்டட் இன் 2004 சுனாமி டைம் பீரியடில் they came for HADR. HADRனா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப். அதுக்காக ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க இவ்வளோ கண்ட்ரீஸும். அதுக்கு பிறகு அதுலேருந்து எமர்ஜ் ஆனதான் ஏன் நம்ம வந்து குரூப்பிங்காக ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்றனால 2007 ஜப்பானோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஷின்சோ அபே. ஸோ அவர் வந்து இதை கிரியேட் பண்ணார். இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, யுனைட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். அண்ட் தென் ஃபார்ம்ட் 2008 இருந்து அது டார்மெண்டாகவே இருந்துச்சு, எதுவுமே நடக்கலை. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ்னால, சரியா, க்ரைசிஸ் எல்லாம் இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் ஃபைனலி 2017 அதுக்கப்புறம் அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணார். அண்ட் தென் 2021 இருந்து சமிட்ஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சமிட் ஹேப்பன்ட் இன் விர்ச்சுவல் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் கோவிட் யூஎஸ் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க மீட்டிங்கில். தென் செகண்ட்ஸ் அதே வருஷத்தில் செப்டம்பர் மாதம், இது மார்ச்சில் நடந்துச்சு. இது வரைக்கும் 5 சமிட் நடத்தியாச்சு 2023க்குள்ளாடி. செப்டம்பர் 2023 இன் பர்சன் அப்படின்னா எல்லா இந்த 4 நாட்டு தலைவர்களும் யூஎஸில் மீட் பண்ணாங்க கோவிட் ரிலாக்ஸேஷனுக்கு பிறகு, சரியா. அண்ட் தென் 2022 இட் ஹேப்பன்ட் இன் 22, அதுக்கப்புறம் 23 ஹிரோஷிமா, இது டோக்கியோவில் நடந்துச்சு. தென் திஸ் இஸ் ஹிரோஷிமா. பேரெல்லாம் தேவை கிடையாது, இதான் லாஸ்ட்டில் நடந்த மீட்டிங். இதில் தான் என்னென்ன முடிவு எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். சொல்லுங்க பார்ப்போம். போன கரண்ட் அஃபேர்ஸ் குவாடை பற்றி இதை மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்போ மீட்டிங் முடிஞ்சு. ஸோ இது தெரிஞ்சால் தான் அது புரியும். ஸோ 50 பில்லியனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஓஷனில் ஓஷன் மானிட்டரிங், தட் இஸ் மேப்பிங் பண்ணணும் டு ரெடியூஸ் தி பைரசி. அப்புறம் டார்க் ஷிப்பிங். டார்க் ஷிப்பிங்னா என்னது? கடத்தல் நடக்கிறது, ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும், ட்ரக்ஸ் இருக்கும். அப்புறம் HADR, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர். இதுக்காக அதை அதை மெயினாக அப்ஜெக்டிவ் அதுவாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் தான், இது சமிட் கிடையாது. இப்போ நடந்தது இதை இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசம்பரில் இந்தியாவில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாமே நிறைவேற்றுவாங்க. ஸோ அது இதெல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்றது ரெண்டாவது. இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, there should be a open RAN, that is radio access network in Palau தீவு, இந்திய பசிபிக் ஓஷனில் வரும் பலாவு. ஸோ அந்த தீவில் வந்து ஓப்பன் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் அப்படின்னா ரேடார் நெட்வொர்க் அது வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்தோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அது வந்து ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து ஃபியூஷன் சென்டர்ஸ், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபியூஷன் சென்டர்னா என்னது? அது இன்டர்நேஷ்னல் பேஸ்.
ஃபியூஷன் சென்டர் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னா வி ஹேவிங் இன்ஃபர்மேஷன், அதான் அந்த இன்ஃபர்மேஷன்ன்ற வேர்டை நான் சொல்லலை. இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இன் குர்கான். இது என்ன எதுக்கு அப்படின்னா, குர்கான் டெல்லியில் இருக்குது, டெல்லி பக்கத்தில். இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் போகக்கூடிய கப்பல்கள், ஒயிட் ஷிப்பிங், இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஒயிட் ஷிப்பிங், ஒயிட் ஷிப்பிங்னா டார்க் ஷிப்பிங்னா கள்ளக்கடத்தலுக்கு பண்ணுறது, ஒயிட் ஷிப்பிங்னா கமர்ஷியல் சாதாரண ட்ரேடிங் பண்ணக்கூடியது. அந்த ஷிப்ஸ் எல்லாமே வந்து எதெல்லாம் போகுது அப்படின்ற கரெக்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம், தப்பான கப்பல்கள் போகும்போது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அது இந்தியாவில் இருக்குது, குர்கானில். இதில் எல்லா கண்ட்ரிஸும், ஃப்ரான்ஸோட லேசன் ஆஃபீஸர் இதில் இருப்பார். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கண்ட்ரியில் இருக்கும். நம்ம இந்தியாவில் இந்தியன் ஓஷனுக்கு வச்சுருக்கோம் இந்தியன் ஃபியூஷன் சென்டர் அப்படின்னு பேர், இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்னு பேர். இது ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். இதை நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லேயே சொல்லி தந்தேன். இதை வந்து இருக்கக்கூடிய இப்போ மற்ற கண்ட்ரீஸில் இருக்கும், ஆஃப்ரிக்காவில் இருக்கும், அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கும். ஸோ அதை எல்லாமே இது கூட கனெக்ட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். புரியுதா? ஸோ அது பேசியிருக்காங்க. அப்புறம் ஸ்பேஸ் பேஸ்ட் கிளைமேட் வார்னிங் சென்டர். ஸ்பேஸ் பேஸ்ட் அப்படின்னா சேட்டலைட் பேஸ்ட் கிளைமேட் வார்னிங். எப்போ மழை வருது, சைக்ளோன்ஸ் வருது, இது வந்து எங்கே அமைக்க இருக்காங்க அப்படின்னா மொரீஷியஸில். அதுக்கு பிறகு ஆஃப் கிரிட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இது வந்து க்ரீன் எனர்ஜிக்காக. ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில். ஸோ இட்ஸ் நாட் அ சமிட், இனி நடக்க இருக்கதான் சமிட். இது வந்து டிஸ்கஷன், என்னென்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது. இது இனி டிசம்பரில் இந்தியாவில் நடக்க இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சமிட்டு, அதுவும் நான் சொல்லி, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், நாட் சமிட். யூஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இப்போ நடக்குது டோக்கியோவில். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுனா இது ரிலேட்டடாக கேட்பாங்க. முன்னாடி எங்கே நடந்துச்சு, இப்போ எங்கே நடக்க இருக்கு, எல்லாம் கேட்பாங்க. சரியா? ஓகே, தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் படித்தோம். அதில் இந்தியாவில் 86% பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் மந்த் வந்துச்சு இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட். இந்தியா பேஸில், இந்தியா எடுக்கலை, இது இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட். நான் அப்போவும் சொன்னேன், இது இந்தியாவோட ரிப்போர்ட் கிடையாது, அதனால் இட்ஸ் அ ரிலையபிள் டாக்குமெண்ட். சொல்கிறதோட சரி தானே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்மா. 86% யூத் பாப்புலேஷன் இன் இந்தியா அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் எடுத்தாங்க அப்படின்னா ஐஎல்ஓ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் ஐஎல்ஓவும் எடுத்திருக்காங்க. அது கேட்பாங்க டேட்டாஸ். ஸோ 86% அது மாதிரி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நான் சொன்னேன், போய் பாருங்கள். அது மாதிரி 82% பாப்புலேஷன் இன்ஃபார்மல் ஒர்க்ஸில் இருக்காங்க, இன்ஃபார்மல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. 90% பாப்புலேஷன் இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, நோ சோஷியல் செக்யூரிட்டி. இன்ஃபார்மலி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா அவங்க வந்து கணக்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 90% மக்கள் வேலை பார்க்குறது அக்கௌண்டபிலிட்டியிலே இல்லை அப்படின்றது. அவங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ எந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டியும் கொடுக்குறது கிடையாது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொதிச்சு போயிருக்கு. ஆனால் 86% யூத் பாப்புலேஷன் அப்படின்றதுனால ஐஎல்ஓவை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஐஎல்ஓ வந்து எடுத்த ரிப்போர்ட் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்காங்க. அது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்குது. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட், போய் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஐஎல்ஓ இம்பார்ட்டன்ட். ஐஎல்ஓ 1919 ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகும்போது தெர் இஸ் அ ட்ரீட்டி சைன்ட், ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ். இதில் தான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லீக் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷனுக்கு முன்னாடி உருவான ஒரு அமைப்பு இதுதான் யுனைடெட் நேஷனாக மாறுச்சு 1945. இது வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதே மாதிரி லேபர் ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஐஎல்ஓ. இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது யுனைடெட் நேஷன் ஃபார்ம் ஆகுது. அது கூடவே ஐஎல்ஓவும் அப்படியே கண்டினியூ ஆகுது. அண்ட் தென் இட் ஃபார்ம் அஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சின்னா இட்ஸ் நாட் அ மெயின் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன்.
அதோட ஃபண்டில் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட், இப்போ யூனிசெஃப் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய, சைல்டு எஜுகேஷனும் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. அது மாதிரி யுனெஸ்கோ, இதெல்லாமே வந்து ஹெரிட்டேஜ் சைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட், நாட் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷனில் ஐசிஜே, யூஎன்எஸ்சி, அதை நான் பிறகு ஆர்டிக்கிள் வரும்போது சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் யூபிஎஸ்சி கிளாஸஸில் வரும் உங்களுக்கு. யுஎன்எஸ்சி, ஐசிஜே நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி யுஎன்ஜிஏ, ஜெனரல் அசம்பிளி, இதெல்லாம் மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். ஸோ இதுதான் மெயின் ஆர்கன்ஸ். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. அதுக்கு தொடர்புடையது ஃபண்டிங் ஃப்ரம் தி யுனைடெட் நேஷன். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, இவங்க என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணணும். ஐஎல்ஓ இஸ் ஆல்சோ ஏ ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஃபார் லேபர் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, 4 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தேர். நான் எழுதுகிற டைமில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், ரைட் டு ஒர்க் எல்லாருக்குமே உறுதிப்படு. இது நோட்ஸில் இருக்குது உங்களுக்கு. டீசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், எல்லாருக்குமே கரெக்டான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், அடிமை மாதிரி நடத்தக்கூடாது, இன்கம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் சோஷியல் ப்ரொடெக்ஷன்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், வேலையை விட்டு தூக்குறது, பென்ஷன் ஸ்கீம்ஸ், அப்புறம் வேறு என்னது, ஹெல்த் ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், ஆக்சிடென்ட்ஸ் எதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன். அப்புறம் சோஷியல் டயலாக், யூனியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு எதாவது கிரிவன்சஸ் வந்துச்சுன்னா அதை பேச்சு பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் ஷுட் பி தேர். 187 countries ஆர் தேர் மெம்பர் ஆஃப் தி ஐஎல்ஓ. இது கேட்கலாம். அதுக்கு பிறகு இந்தியா வந்து இதில் மெம்பராக இருக்காங்கன்னா, இந்தியா என்னைக்கு இது உருவாக்கப்பட்டோ அன்னையில் இந்த ஃபவுண்டிங் மெம்பர். அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ஆர்கனைசேஷனில் வி ஆர் த ஃபவுண்டிங் மெம்பர். அப்படின்னா இனிஷியேட் பண்ண உடனே வி ஆர் த மெம்பர். சரியா? 1945 அப்புறம் கண்டினியூ பண்ணோம். அண்ட் பெர்மனன்ட் இந்த இந்தியன் ஐஎல்ஓவோட கவர்னிங் கவுன்சில். கவர்னிங்னா டிசிஷன் மேக்கிங் பாடி. அதில் வந்து நம்ம பெர்மனன்ட் மெம்பராக இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் பெர்மனன்ட் மெம்பர் ஹியர். சரியா? சரி, அவ்வளோதான். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நியூஸ் ஐஎல்ஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் அஸ் இந்த ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெயின்ஸில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்டால் இதை நீங்கள் எழுதலாம். ஏன்னா அத்தன்டிகேட்டட் டாக்குமெண்ட், நீங்கள் அசால்ட்டாக விடக்கூடாது. இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது தான், ஆனால் கிரிட்டிசிசம் கவர்மெண்ட் இல்லை. இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை வச்சு கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இன் இந்தியா, இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணால் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். நார்மலாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி இதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் லைக் ப்ளஸ் மார்க் இருக்காது உங்களுக்கு. நார்மலாக 5 மார்க் 10 மார்க்குன்னா 2 மார்க் 3 மார்க் போடுவாங்க. நீங்கள் டேட்டாஸ் எழுதுனீங்கன்னா அது அத்தன்டிகேட்டட் டேட்டாஸ், நார்மலாக எங்கேயும் வராத டேட்டாஸ் எழுதக்கூடாது. இதெல்லாம் ஐஎல்ஓவோட டேட்டா. அப்போ அதுக்கு தான் இதை இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது. போய் பாருங்கள். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி MQ9B அப்படின்ற அந்த சோதனை தம்ப்நெயில்ல இருந்துச்சு பாருங்கள். MQ9B அப்படின்ற Predator ட்ரோன்ஸ், UAE ட்ரோன்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், நம்ம யூஎஸ் கிட்டே இருந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண இருக்கோம். மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இதான் அந்த Predator ட்ரோன்ஸ். இது வந்து நம்ம இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதை வந்து நம்ம வாங்க இருக்கோம். முன்னாடி நம்மகிட்ட இருக்குது, லீஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். 9A MQ9A வந்து நம்ம லீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மகிட்ட ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிறது. 9B வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அக்ரிமெண்ட் இந்த பேப்பர் ஒர்க் முடிஞ்சோடனே வேறு இருக்குது. அதுக்கான ஒர்க் தான் இப்போது டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன் கவுன்சிலில் அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ MQ9Bயை பொறுத்த வரைக்கும் there are 2 Guardians, 2 UAV, 2 types of UAV. UAVனா தெரியும்ல, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், ஆளில்லா விமானங்கள். இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர் அழிக்கிறதுக்கு, அது மாதிரி இராணுவத்துக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ் கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போது நம்ம சியாச்சின் கிளேஷியர்லாம் ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஆளை குறைச்சிட்டு இதை போடலாம். ஏன்னா இதில் 2 இருக்குது, சி கார்டியன் அப்புறம் ஸ்கை கார்டியன்.
ஸோ இது ரெண்டுமே நம்ம வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட இது 15ன்னு நினைக்கிறேன், இது 16, மொத்தம் 31 வாங்கியிருக்கோம். அது இப்போ நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எதுக்குன்னா கப்பல்கள் நேவி பர்பஸுக்கு, சி கார்டியன், நம்ம இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடிஸ் எல்லாமே கப்பல்களை நிறுத்தி கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட 40 மணி நேரம், இது வந்து 40 hours பேட்ரி லைஃப், பவர் லைஃப், ஏன் பேட்ரி லைஃப் நாட் இவி பவர் அப்படின்னா 40 hours இது வந்து ஒன் ஸ்டாண்டில் நிற்கும். சரியா? ஃபியூவல் அது பேட்டரியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஜெனரல் அட்டாமிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இதை பண்ணுறாங்க. யூஎஸ்ல இருந்து 40,000 அடி வரைக்கும் பறக்கக்கூடியது, ஹைட் வரைக்கும் நின்று கண்காணி. ஸோ ஹிமாலயாஸ் ஏரியாஸில் நம்ம சைனா இராணுவத்தோட லைக் நடமாட்டங்களையும் பீப்புள் மூமெண்ட்ஸ் மாதிரி டெரரிஸ்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்காணிக்கிறது பயன்படுத்து. 40,000னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, கீழே இருந்தால் மேலே இருந்தால் தெரியாது. சரியா? ஓகே. தென் ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக் லேண்டிங் பண்ணிக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நான் சொன்னேன் MQ-9A, இது வந்து ஐஎன்எஸ் ராஜாஜி சென்னையில், சென்னை போர்ட்டில் இது இருக்குது, கடலை கண்காணிக்க. அது மாதிரி போர்பந்தர் குஜராத்தில், இது ரெண்டும் கடலுக்காக வச்சுருக்காங்க. ரெண்டெண்ணம் வந்து யூபியில் இருக்குது, அது வந்து ஸ்கை. சர்வா அப்புறம் கோரக்பூர், 2 பிளேஸில், சர்சாவா அப்புறம் கோரக்பூர். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது நம்ம இப்போது அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதில் இனி இம்பார்ட்டன்ட் வந்து டிஏசி, டிஃபென்ஸ் அக்விஸ்டேஷன் கவுன்சில் கேட்பாங்க. இப்போ நம்ம டிஃபென்ஸ் பொருட்களை வெளியிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வாங்கினா, இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடியது டிஃபென்ஸ் ஆர்மி வந்து ஆர்மி ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே இவங்க அப்ரூவல் கொடுக்கணும். நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி படித்தோம்ல, அது வந்து டெக்னிக்கல். அதே மாதிரி இது இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் டீம். அவங்க எப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நடைமுறை. ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி, ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங்னா இதுக்கு மேலே யாரும் கிடையாது. இதுக்கு அப்படி கிடையாது, அங்கே மேலே இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க வந்து ட்ரோன் லைக் இது ஆர்மிக்கான பொருள், நேவிக்கான பொருள், ஏர்ஃபோர்ஸுக்கு, இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு இதுக்கான பொருளை வாங்கும்போது இவங்க தான் லைக் அதை ஏற்றுமதி பண்ணுறது சரி, இறக்குமதி பண்ணுறதுக்கு, டிஃபென்ஸுக்கு எடுக்கிறதும் சரி, இவங்க அப்ரூவல் கொடுக்கணும். இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் சேர்மேன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார்? ராஜேந்திரநாத் தாகூர். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். ராஜ்னு வருது, வர மாட்டேங்குது. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். அப்புறம் சிடிஎஸ், சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அவர் முப்படைகளுக்கும் ஒரு ஹெட் இருப்பார், நாட் அ கமாண்டிங் ஹெட். இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி 3 சீஃப் ஆஃப் ஆர்மி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இது எதுக்கான பொருட்கள் எல்லாம் அக்விஸ்டேஷன் பண்ணுறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 வரும், ப்ளஸ் ஐசிஜே. ஐசிஜேன்றது படை கிடையாது, தனி பிரிவு கிடையாது, நேவி கீழே வரக்கூடிய கோஸ்ட் கார்டு. அதுக்கான பொருளை வாங்கும் போதும் இந்த டிஃபென்ஸ் அக்விஸ்டேஷன் கவுன்சில் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். சரியா? சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நியூ பாலிசிஸ், டிஃபென்ஸுக்கான பாலிசி ஒரு 15 வருஷத்துக்கான ஒரு பிளான் போடுவாங்க. அதை நோக்கி தான் இவங்க வந்து கொண்டு போவாங்க. அப்புறம் பையிங், மேக் இன் இந்தியா, 300 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் எல்லாமே இவங்க அப்ரூவல் இல்லாமல் வாங்க முடியாது. So that's about this article. The next article related to the Supreme Court special live on Lok Adalat. Lok Adalat. Lok Adalat அப்படின்னா பீப்புள்ஸ் கோர்ட். லோக்னா பீப்புள், அதாலத்னா கோர்ட். இது வந்து சிஜேயோட சேம்பர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் 2 மணிக்கு மேலே லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்னா இட்ஸ் நாட் அ நார்மல் கோர்ட், ஆனால் அங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் நடத்துவாங்க. சீஃப் ஜஸ்டிஸோட தலைமையில் இருக்கக்கூடிய அமர்வும் லோக் அதாலத்தை ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2 மணிக்கு மேலே நீங்கள் போய் லைவில் கூட பார்க்கலாம் அது எப்படி நடக்கும் அப்படின்றது. இப்போ சின்ன சின்ன கேசஸ், நாட் அ பிக் கேசஸ், மர்டர் அந்த மாதிரி கேசஸ் கிடையாது. நார்மல் கேசஸ் லைக் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், திருமண பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ்,
அந்த மாதிரி கேசஸ். அப்புறம் லேண்ட் அக்வஸ்டேஷன், இதில் எல்லாம் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸை என்ன பண்ணுவாங்கன்னா கூடுவாங்க, ரெண்டு தரப்பும் போவாங்க. இவங்க டிஸ்பியூட்டை கேட்டுட்டு ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை வேறு ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தீர்ப்பு ஒரு வெர்டிக்டை சொல்லுவாங்க. வெர்டிக்ட் ஆர்டர் போட மாட்டாங்க, வெர்டிக்ட் இல்லை, அது ஒரு ரெசல்யூஷன் கொடுப்பாங்க. இது இப்படி சொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கிட்டா இட்ஸ் லீகலி பைண்டிங்காக இருக்கும். இவங்க ஒரு வெர்டிக்ட் கொடுப்பாங்க லாஸ்ட்டில், அது வந்து லீகலி பைண்டிங், நீங்கள் எங்கேயுமே அப்பீல் பண்ண முடியாது லோக் அதாலத் கோர்ட். அப்போ அந்த கேஸ் முடிக்கப்பட்டதாக அர்த்தம். இதுக்கு வந்து கோர்ட் ஃபீஸ் இஸ் 0 ஆக்சுவலி. அப்படின்னா கொஞ்சம் வாங்குவாங்க முதல்ல, அப்புறம் கேஸ் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. இது வந்து பீப்புள்ஸ் கோர்ட். ஒரு நாள் இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் இது நடக்கும். செக் பவுன்ஸ் கேஸு, சின்ன சின்ன கேசஸ் வந்து இங்கே போகலாம். இதுக்கு வந்து சார்ஜே கிடையாது. அப்புறம் இங்கே வந்து இப்போ நாகர்கோவிலில் நடக்கும். தேர் வில் பி அ நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி 39A மூலமாக உருவாக்கப்பட்டது. 39A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி, டிபிஎஸ்பி தெரியுமா? ஓகே. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிட்டி படிக்கும்போது புரியும். அதில் லீகல் எய்டு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லப்படுது. லீகல் எய்டு, லீகல் எய்டு 39A, நாட் 39, பேஜஸ் 39. 39A வந்து எல்லாருக்குமே லீகல் எய்டு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. அப்போ எல்லாருக்கும் கோர்ட்டில் ஃப்ரீ லீகல் எய்டு கிடைக்குதா, இலவசமாக கிடைக்குதான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. அதனால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நால்சா அப்படின்ற அமைப்பு 1987 உருவாக்கப்பட்டது. இதில் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அப்புறம் தாலுக் லெவல் தஹசில் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கிரியேட் பண்ணுற. 3ல் நேஷ்னல் லெவலில் இதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பேட்ரன் ஹெட் சீஃப். எல்லா ஸ்டேட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பேட்ரன் சீஃப். அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். தஹசில்னா அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய தாலூக்கில் இருக்கக்கூடிய கோர்ட்டோட நீதிபதி, ஹெட் நீதிபதி. அப்புறம் இந்த லோக் அதாலத் வந்து இப்போ எல்லா கோர்ட்லேயும் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கோர்ட்டில் எல்லாமே வந்து நார்மல் ஜட்ஜஸ் அதில் இருக்கணும்னு கிடையாது, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஒரு ஜட்ஜ் தான் இருப்பாங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் ஜட்ஜஸ், ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ஜட்ஜு யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து லிஸ்டிங் பண்ணப்படும். அந்த லிஸ்டிங் பண்ணுற டைமில் உங்களை கூடுவாங்க, கூப்பிட்டு வச்சு தே வில் கிவ் அ வெர்டிக்ட். இந்த வெர்டிக்ட் இஸ் லீகலி பைண்டிங். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸை அப்பீல் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் புதுசாக ஃபைல் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸஸையும் எடுத்துகிட்டு வர முடியும். ஆல்ரெடி கேசஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேறு, இப்போ எக்ஸாம்பிள் நாகர்கோவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். அந்த கேஸை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியும். அது மாதிரி புதுசாக ஃபைல் பண்ணாத கேஸையும், நீங்கள் இதுவரையும் ஃபைல் பண்ணாத கேஸையும் லோக்கல் அதாலத், ஏன்னா இட்ஸ் அ ஃப்ரீ சார்ஜ். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, சார்ஜ் இருக்குது உங்களுக்கு, ஃபைலிங் சார்ஜ் இருக்குது. அது மாதிரி லாயர் ஃபீஸ் இதில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. புரியுதா? விசாரிச்சுட்டு ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி அது லீகலி பைண்டிங். ஆனால் நீங்கள் அதை வச்சு அப்பீல் போக முடியாது. இப்போ உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஃபைல் பண்ணி போகணுமே தவிர அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் அப்பீல் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அபவுட் தி நியூஸ் லோக் அதாலத். இது பாலிட்டி கிளாஸில் வரும், இப்போ லைட்டாக புரிஞ்சால் போதும். பாலிட்டி கிளாஸில் வில் கெட் இட் டீட்டெயில். இன்னும் அவருக்கு புரியலை சாருக்கு. ஸோ வயநாட்டில் இப்போது இன்னைக்கு மார்னிங் தெர் இஸ் அ லேண்ட்ஸ்லைடு, தெரியும்னு நினைக்கிறவங்க. கிட்டத்தட்ட 70 பீப்புளுக்கு மேலே, 50க்கு மேலே இறந்துட்டாங்க, 70க்கு மேலே நிறைய பேர் மிஸ்ஸிங்கில் இருக்காங்க. ஸோ அது நியூஸ். வயநாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி பிளாட்டிவ் தி கேரளா. இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டிவ். டெக்கான் பிளாட்டிவ் தெரியும்ல, டெக்கான் பிளாட்டிவ். இதில் மைசூரு பிளாட்டிவ் வரும், அது தொடர்ந்து வயநாடு பிளாட்டிவ் வரும். வயநாடு பிளாட்டிவ் ஏரியா. பிளாட்டிவ்னா தெரியும்ல, ஹில் டாப் இப்படி இருக்கும், மலைன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீடபூமியில் கபினி ரிவர் காவேரியோட ட்ரிபியூட் இங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது. அது மாதிரி தெர் இஸ் அ சாலியார் ரிவர், அது வந்து 4th லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் கேரளா, அதுவும் இங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன். அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி இங்கே தான் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வயநாடு அதிகமான லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து ஏரியா அதிகமான வெஸ்டர்ன் காட்ஸ்
பகுதி. வெஸ்டர்ன் காட்ஸில் உங்களுக்கு லேட்ரைட் சாயில் அதிகம். நம்ம ஊர்கள் இருக்கக்கூடிய அந்த சாயில் தான் லேட்ரைட் சாயில். அது வந்து தண்ணி அதிகமாக உள்ளே போகும்போது அன்சேச்சுரேட்டடாக மாறும். தென் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கொலாப்ஸ்ட். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னாலே டவுன்ஃபால் ஆஃப் ராக்ஸ், டெப்ரீஸ், எர்த் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுறது, சடன் ஸ்லிப்பேஜ் ஆகுறதுக்கு பேர் பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். அங்கே வந்து லூஸ் ஆகும்போது கீழே கிராவிட்டி அதிகமாக இழுக்கும்போது கீழே வந்துடும். அதுக்கு பேர் தான் லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு பேர். டாப் 5 ஏரியாஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஹிமாலயன் ஏரியாஸ். இந்தியா வந்து வேர்ல்டில் டாப் 5th பிளேஸில் இருக்குது. ஹிமாலயாஸில் அதிகமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும். அது மாதிரி வயநாடு, வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, அதிகமான இடுக்கி, இதெல்லாமே வந்து அதிகமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கக்கூடிய பகுதிகள். அதில் நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஹிமாலயாஸ் இருக்குது, அது மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸில் 66.5% லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரோன் ஏரியாஸ். நார்த் ஈஸ்ட் வந்துட்டு 18.8%. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, தெர் இஸ் அ நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ரிலீஸ்டு பை இஸ்ரோ. இதுவரைக்கும் நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸை வச்சு அதை படம் பிடிக்கிறாங்க, லேண்டுக்கு அடியில் எப்படி இருக்குன்றது. அப்படி கண்காணித்து எடுக்கப்பட்டதான் இந்த டேட்டாஸ். அதன் மூலமாக ஒரு மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஏரியாஸ் ரொம்ப ப்ரோனாக இருக்குது. அந்த ஏரியாஸில் பீப்புளை வந்து புதிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண விட மாட்டாங்க. இப்போது ரொம்ப 2023 22 or 23 it was released. நான் போடலை, 22 இல்லைன்னா 23 இருக்கும் இந்த நேஷ்னல் அட்லஸ் ரிலீஸ் பண்ணது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அதில் டிஸ்ட்ரிக்ஸ், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கக்கூடிய போட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு மெயின்ஸில் ஒரு டாபிக் வரும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா? தட்ஸ் ஆல். தென் தேர் இஸ் அ ஃப்ராக் ரிலேட்டட் டு சார்லஸ் டார்வின். ஷோ த இமேஜ். இது ஆல்ரெடி இருக்கக்கூடியதான், இட்ஸ் நாட் அ நியூ ஒன். இது வந்து எண்டமிக் டுவர்ட்ஸ் அந்தமான். ஏன்னா இதோட மேட்டிங் அது வந்து மாறி இருக்குது, அது மாதிரி அதோட இனப்பெருக்கம் கம்மியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது பிளாஸ்டிக் பேக்ஸை பயன்படுத்தும். முன்னாடி நேச்சுரல் ஏரியாஸை பயன்படுத்திக்கும் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு. இப்போது அது பிளாஸ்டிக் பேக்ஸில் முட்டைகளை போட்டு வைக்குது, அது ஒரு ரீசன். அது வந்து குஞ்சுகளை போட்டு வைக்குது, அதனால் அது வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. மைனர் வரையா சார்லஸ் டார்வின் அப்படின்ற பேர், நேச்சுரலிஸ்ட் சார்லஸ் டார்வின் அவரோட பேர் தான் இதுக்கு வச்சுருக்காங்க. அந்தமான் ஐலண்ட்ஸில் இது வந்து எண்டமிக், இங்கே மட்டும்தான் இருக்குது. ஐயூசிஎனில் வெல்னரபிள் ஸ்டேட்டஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் இது இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸில், அப்புறம் டிஸ்கார்டட் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் உடஞ்ச இதில் தான் அது வந்து அதோட குஞ்சுகளை பொறிக்க வைக்குது, குஞ்சுகளை விடுது அப்படின்ற சொல்கிறாங்க. அதனால அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹேபிடேஷன் எல்லாம் அழிச்சிட்டோம் அது வாழ்கிறக்கூடிய பகுதிகள். தட்ஸ் த ரீசன். தட்ஸ் ஆல். வி வில் மூவ் ஆன் டு தி எம்சி. Question number 1, with reference to the Aguileria malaceus, that is agar wood அப்படின்ற wood, consider the following statements. Statement number 1, India is home to only 2 species of agar wood. Agar wood ne சொல்றேன். Then statement number 2, it is used in the aroma industry in medicine preparations, preparation of air fresheners and purifiers. Statement number 3, it is grown in the southern states of India. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 2, consider the following statements regarding right to shelter. Statement number 1, the right to shelter in India is recognized as a fundamental right under the broader ambit of the right to life. Statement number 2, the right ensures that every citizen has access to adequate housing, which is considered essential for living a life with dignity. So which one of the following statements are correct? Options are A, both statement 1 and statement 2 are correct, and statement 2 is the correct explanation for statement 1. B option, both statement 1 and statement 2 are correct, and statement 2 is not the correct explanation for statement 1. C option, statement 1 is correct but statement 2 is incorrect. D option, statement 1 is incorrect but statement 2 is correct. Question number 3, which of the following statements accurately describe the differences between royalty and a tax?
Options are: a royalty is a payment made to the government for the use of public resources, while a tax is a payment made to the government for general revenue purposes. Option B, a royalty is typically a percentage of revenue or profit derived from the use of a resource, while a tax is usually a fixed amount imposed on income, property or sales. Option C, royalties are only paid by businesses, whereas taxes are only paid by the individuals. D option, royalties and taxes are both voluntary payments made to government for various purposes. That's all. Question number 4. Consider the following statements. Statement number 1, Charadev Maidams. Maidams are royal burial sites of the Ahom dynasty. Statement number 2, Charadev Maidams are mainly located in Tripura. Third of statement, till now, no cultural heritage sites in Northeast India has been included in the UNESCO World Heritage Site list. So the above statements are not correct. Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 5. The right to be forgotten is considered the part of broader right to each of the following: right to freedom of expression, right to privacy, right to property, right to assembly and association. That's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.